ஹாய் மச்சி. ஹாய்டா, சொல்றா. ஹாய்டா தம்பி. வாங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. அது ஒண்ணுமில்லடா, இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே லீவ் ஆச்சு. சின்னதா ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிருக்கோம். நீங்க வரையா? யார் யாரா பிளான் பண்ணிருக்கீங்க? இப்போதைக்கு நாங்க 2 பேர் தான்டா. இல்லடா, நாளைக்கு நான் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. அப்படியா? சரிடா, மண்டே பாப்போம். சரிடா, இப்ப நம்ம 2 பேரே வேற யாருன்னா வராங்களா பாக்கலாமா? வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜை தட்டி விடும், வரவங்க வரட்டும், நம்ம போறோம். ஆயிடா மச்சான், நேற்று எப்படி போச்சு டூரு? நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்களா? என்ஜாயா? அட ஏன்டா நீ வேற ஒரு பக்கம். அதெல்லாம் என்ஜாயும் பண்ணும், அவஸ்தையும் பட்டுட்டு வந்துட்டோம்டா. அப்படி என்னதான்டா பண்ணீங்க? என்னதான் நடந்துச்சு? நானும் மணியும் தான் போனோம், உனக்கு தெரியாதா? அந்த மணி பண்ண பாடு இருக்கு, அவனை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல போடா. அப்படி என்னதான்டா பண்ணிட்டான்? இப்படி அவன் மேல கோச்சிக்கிற? அதை ஏன் கேக்குற? நேத்து இங்கிருந்து கிளம்பி போனோமா? ஆமா போனீங்க, ட்ரெயின்ல தானே போனீங்க. ட்ரெயின் கிளம்புற சவுண்டு கேட்டுருச்சு, யாருன்னு அடிச்சிருச்சு. வா சீக்கிரம் போய் ட்ரெயின்ல ஏறலாம். என்னடாமா நவருமா, சும்மா போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துனே. ட்ரெயின் கிளம்ப போகுது. ஏன்டா மச்சான் திட்டுற? விடுறா, எடுத்துட்டு போட்டோம். சரி வாடா, நம்ம வேற பொட்டி போய் ஏறுவோம். டேய் மச்சான், இந்த புட்டியில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்கடா, இங்கே ஏறலாம்டா. டேய் உன்னை உதைக்க போறேன் பாத்துக்கோ. வாடா வேற பொட்டிக்கு போவோம். புட்டிக்கெல்லாம் நான் வரல, இங்க தான் ஏறுவேன். டேய் ட்ரெயின் வேற கிளம்புதுடா, வாடா இங்கே ஏறிக்கலாம். சரி ஏறி தொலை, அங்க போய் உள்ள போய் மாறிக்கலாம். டேய் எங்கடா அந்த பொண்ணுங்கெல்லாம் காணோம்? இவன் ஒருத்தன் பொண்ணு பொண்ணுன்னு உட்காரத்துக்கு இடத்த பாடுறா. நம்ம சீட்டு எங்குதுன்னு தேடுறா. இந்த பொட்டியில பொண்ணுங்களே இல்ல, நான் வரல, போட அந்த பொட்டிக்கு போறேன். ஏய் மச்சான், சூப்பர் ஃபிகருங்கெல்லாம் உட்காந்துருக்குடா, இங்கே உட்காந்துக்கலாம்டா இவங்க பக்கமே. டேய் நம்ம சீட்டு இது இல்ல, டிடிஆர் வந்தா நம்ம புலந்துருவாரு, ஒழுங்கா நடு. டிடிஆர் வந்தா பாத்துக்கலாம்டா. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பேல. சரி நான் இப்படி ஆப்பாத்தி எடுத்து. டிடிஆர் வந்தா நீ என்னத்தடா பாப்ப? அந்த ஆள் ஃபைன் போட்டா நான் தான்டா கட்டணும், போடாதுங்கிட்டு. ஜாலியா இருக்கலாம்னா இவன் வேற விடவே மாட்டேங்கிறான். டிக்கெட் ப்ளீஸ். ஏய் மச்சான், இந்த ஆள் எதை கேக்குறாரு பாரு. ஏய் வாயை வச்சுன்னு சும்மா இருறா, அந்த ஆள் காதுல உள்ள போகுது. சரி இந்தாங்க. ஆமா, உங்களோடது இந்த கம்பார்ட்மெண்ட் இல்லையே, நீங்க எங்க வந்தீங்க? சார் அதுவா, நாங்க வரத்துப்பட்டுக்குள்ள ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு, அதனால இதுல ஏறிட்டோம். இப்ப எங்க கம்பார்ட்மெண்ட் தேடி தான் சார் போயிட்டு இருக்கோம். அப்படியா? சரி சரி, கிளம்புங்க. எங்கெல்லாம் நிக்காதீங்க, உங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு உங்க சீட்ல உட்காருங்க. சார் நாங்க இங்கே உட்கார்றதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குமா சார்? அதெல்லாம் இங்க உட்கார முடியாது, உங்க கம்பார்ட்மெண்ட்டை தேடி போங்க. சரி வா மச்சான் போவோம். மச்சான் இந்த சீட்டு தான்டா, வாடா உட்காரலாம். சரி நடு, போய் உட்காருவோம். ஒரு வழியை சீட்டை கண்டுபிடிச்சு வந்து உட்கார்ந்தாச்சு. ஆயா, இனி ட்ரிப் என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஏய் குடு. ஏய் மச்சான், அங்க சூப்பர் ஃபிகர் ஒண்ணு வருதுடா. டேய் மூதேவி, கண்டுக்காம உட்காந்துக்கோ, உன்னை கொல்ல பண்ணிடுவோம் பாத்துக்க. இன்னைக்கு இவன் நமக்கு தண்டை வைக்காம விட மாட்டான் போல. திரும்பி உட்காந்துக்க, நானு பேசாம நம்ம கண்டுக்காம உட்காந்துக்க வேண்டியதுதான். ஏய் குடு. என்ன கொடுக்கணும்? உம்மா கொடுக்கட்டுமா, பொண்ணு நம்பர் கொடுக்கட்டுமா? ஆஹா, இவன் தேரை இழுத்து தெருவுல விட்டுருவான் போல இருக்குது. நீ ஒண்ணும் கொடுக்காதானே, வேற ஆள பாத்துக்கிற. சொல்லும் வா சொல்லும், நான் கொடுக்கறேன் சொல்லும். காசு தானே சொல்லும். என்ன சொல்லும், எவ்வளவு வேணும் சொல்லு சொல்லும். ஒண்ணு வேணாம், நீ வச்சுக்கப்போ. தங்கம் நீ கொடுத்தங்க. அக்கா என்கிட்டயே காசு ஒண்ணும் இல்லக்கா, என்ன அளவுட்டுருங்கக்கா. டேய் மச்சான், எவ்வளோடா குடிச்ச? இப்படி போற ஒரு பொண்ணுங்க கிட்டதான் கலட்டா பண்றேன்னு பார்த்தா திருநங்கையை கூட விட்டு வைக்க மாட்டேன்டா. என்னடா சொல்ற? வந்தது திருநங்கையா? ஓ மை காட், such a beautiful girl. I like it ரா. டேய் போறது புட்டுக்குள்ள எனக்கு செருப்படி வாங்கி கொடுக்குன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியுதுடா. மச்சான், எல்லாம் ஒரு ஜாலிக்கு தானே. உன் ஜாலிக்கு என்ன ஜோலி முடிச்சிடாதடா. அப்புறம் என்ன, போகும்போது இவ்வளவு ரகலையும் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு ரகலை பண்ணாம பாரு. முடியலடா சாமி. அப்படியா? வரும்போது என்ன நடந்துச்சு?
ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி பஸ் ஸ்டாண்டு போலாம் நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்ப என்ன பண்ணானா இவன், டேய் மச்சான், ஃபுல்லா தலைவலிக்குதுடா, வடா ஒரு கட்டிங் போட்டு அப்புறமா பஸ் ஏறுவோம். "ஏய், அதெல்லாம் வேண்டாம், போகும்போது படுத்தின பாடே போதும், ஒழுங்கா போய் ஊர் சேருவோம் வா." என்னால இங்க இருந்து ஒரு அடி கூட நவர முடியாது, நான் ஒரு கட்டிங் போட்டாதான் வருவேன். "ஏய், இது பப்ளிக் பிளேஸ்ரா, இங்க உட்காந்து குடிக்க முடியாதுடா, போலீஸ் கேஸ் ஆகி போயிரும், நாளைக்கு கம்பெனிக்கு போகணும், ஞாபகம் இருக்கா இல்லையாடா?" இங்க ஏதாச்சும் பார் இருக்கும் பாரு, அங்க போய் குடிச்சிட்டு வரலாம். டேய், நமக்கு பஸ் ஃபேருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு காசு இருக்கு, நம்ம போட்ட பட்ஜெட்டுக்கு மேல தாண்டி போயிருக்கு, நீ செலவு ஓவரா பண்ணிட்டு இருக்க, வா வீட்டுக்கு போவோம். டேய் அதான் பையில சரக்கு இருக்குல்ல, அதை அடிப்போம்டா. டேய், இன்னொருத்தன் பாருக்குள்ள போய் வேற ஒரு ஸ்டேட்டோட சரக்கு அடிச்சா மாட்டிப்போண்டா, அவங்க புடிச்சிப்பாண்டா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வாடா போலாம். எங்க இந்த தெருவுல ஒரு பார் அண்ட் ரெஸ்டாரண்ட கூட காணோம், தேடி போடுறா நல்லா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஏதாச்சும் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குங்களா? ஓ, ஒயின் ஷாப்பா? ஓ, உங்களுக்கு ஒயின் ஷாப்னு சொன்னதான் புரியுமா? அதே தான், சொல்லுங்க எங்க இருக்கு? இந்த அப்படி நேரா போய் பிச்சாங்காய் பக்கம் திரும்பி அப்புறம் சோத்தாங்காய் பக்கம் திரும்புங்க, வந்துடும். ஓ அப்படியா, ரொம்ப நன்றி தலைவா. அப்படியே ஒரு 10 rupees கிடைக்குமா? நான் பஸ் மிஸ் பண்ணிட்டேன், அதனால ஊருக்கு போக முடியாம தவிக்கிறேன். தலைவா சூப்பர் தலைவா, இதே டைலாக் நான் 10 பேர்கிட்ட பேசி கரெக்ட் பண்ணிட்டேன், நீ போய் பேசு அதே மாதிரி. ஓ, நம்ம இனமா நீ? சரி தலைவா, பாரு தலைவா, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். டேய், அந்த பேக்ல இருக்கிற சரக்குடுறா. டேய் வேணாண்டா, வேணா போய் இங்கே கூட கொஞ்சோண்டு ஒரு கட்டிங்க வாங்கிக்கோ, இது சரக்கு எடுத்து வீணா பிரச்சனையில மாட்டி விட்டுறாதரா. டேய் நீ எட்ரா, நீ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், யாரு கேக்குறாங்கன்னு நான் பாத்துக்கிறேன். என்னமோ பண்ணி தொலை, இந்த புடி. டேய், கடைக்காரங்க பாக்கத்து புட்டுக்குள்ள சட்டுன்னு குடிச்சிட்டு வந்துருச்சு, வாடா ஓடிடலாம். டேய் நீ அதெல்லாம் பயப்படாதடா, நான் பாத்துக்கிறேன். டேய் தம்பி, இங்க வாடாங்க. சொல்லுண்ணே. அந்த டேபிள்ல உட்காந்துக்கிறாங்களா அந்த 2 பேரும் ஏதோ இங்க சரக்கு வாங்கினாங்களா? இல்லண்ணே, அவங்க நேரா வந்து அங்கதான் உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் எப்படி சரக்கு குடிச்சிட்டு இருக்காங்க? தெரியலண்ணே. சரி, நீ போய் வேலையை போற, நான் பாத்துக்கிறேன். ஓகேண்ணே. தம்பி, என்னப்பா சரக்கு அடிக்கிறீங்க? எல்லாரும் அடிக்கிற மாதிரி நார்மல் சரக்கு தானே, என்னண்ணே? இந்த சரக்கை பார்த்தா எங்க கடை சரக்கு மாதிரி தெரியலையே. ஆஹா, நினைச்ச மாதிரி கரெக்டா மாட்டிட்டோமா? இப்ப என்ன நடக்க போகுதுன்னு வேற தெரியலையே. அண்ணே, உங்க கடையில வாங்கின சரக்கு நான் பையில வச்சிருக்கேனே, இது ஆல்ரெடி ஓபன் பண்ணதா இருந்துச்சு, அதான் சரி இதை குடிச்சிக்கலான்னு எடுத்து வச்சேன். அப்படியா? எங்க கடையில வாங்கின சரக்கு காட்டு பாக்கலாம். அது நான் பையில வச்சிருக்கேனே. அதத்தான் காட்டுப்பா, நான் பாக்குறேன். அண்ணே, அது வாங்கலண்ணே, சும்மா சொன்னேண்ணே. நீ வெளியில இருந்து சரக்கு வாங்கி அடிக்கிறதுக்கு தான் நாங்க பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் கட்டி வச்சிருக்கோமா, குபா சரக்கு. ஆஹா, நம்ம நினைச்ச மாதிரியே பிரச்சனை ஆகும் போல இருக்குது. டே மச்சான், சொன்ன பேச்சு கேளு, பிரச்சனை பண்ணாம சிம்பிளா முடிச்சுட்டு வர வழியை பாரு. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, காசு இல்லண்ணே, அதானே இந்த சரக்கு எடுத்து குடிச்சிடலான்னு வந்துட்டோம். வெளியே குடிச்சா போலீஸ் பிடிச்சுக்குவாங்கண்ணே, பப்ளிக் நியூசன்ஸ் நீ விட்டு, அதானே உள்ள வந்தோம். ப்ளீஸ்ண்ணே குண்ணே, இது ஒரு டைம்னே மறுபடியும் பண்ண மாட்டோம். தம்பியா, நீ வெளியில இருந்து சரக்கு வாங்கி அடிக்கிறதுக்கு நான் பார் கட்டி வச்சிருக்கேன். அண்ணே சாரிண்ணே, ப்ளீஸ்ண்ணே, இது ஒரு டைம் மன்னிச்சு கொடுண்ணே, ப்ளீஸ்ண்ணே. அண்ணே, இது ஒரு டைம் மன்னிச்சு விட்டுருங்கண்ணே, மறுபடியும் இந்த பக்கம் வரமாட்டோம். நாங்க வெளியூர்ண்ணே, இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்னு தெரியாம வந்துட்டோம், கொடுண்ணே ப்ளீஸ். உங்களை பார்த்து நாளைக்கு எல்லாரும் சரக்கு வெளியில இருந்து வாங்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என் பாரோட நிலைமை என்ன ஆகுது? அதெல்லாம் கொடுக்க முடியாது, கிளம்பிட்டே இருக்கு. அண்ணே, காசு என்ன கூட 200 ரூபாய் கொடுக்குறேன் தானே? சரி குடு, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், மறுபடியும் நான் உங்களை இங்க பார்க்கவே கூடாது, பார்த்துக்கோ. தேங்க்ஸ்ண்ணே, தானே 200 ரூபாய் சரக்கு கொடுத்துருண்ணே. தம்பி, இடத்த காலி பண்ணுங்க. சரிண்ணே, இப்ப கிளம்பிடுறேண்ணே. டேய் மச்சான், நீ எதுக்குடா காசு கொடுத்த? நான் பேசியே வாங்கியிருப்பேன்ல. கிழிச்சிருப்ப, பயம் மூடுறா, அப்பவே சொன்னேன் உள்ள வர வேண்டாம், வெளியே எங்கன்னா ஓரமா நின்று குடிச்சிட்டு வாடா போலான்னு. விடு மச்சான், இதெல்லாம் சகஜம், வா போவோம். சரி, சரக்கு எடுத்து உள்ள வை, போவோம், மறுபடியும் வந்துட போறான் அவன் தடியா. சரி நடு, டைம் ஆச்சு பஸ்ஸுக்கு, போவோம். நீ சொல்றத பார்த்தா செம பண்ணா இருந்திருப்பீங்க போல. அட போடாங்கிட்டு, ஏதோ 2-3 பேர் இருந்தா ஜாலியா பயன் பண்ணி சிரிச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனா அவன் கூட நான் ஒருத்தனா இல்ல மாட்டிக்கினேன், என்ன பண்றதுனே தெரியாம அந்த நேரத்துல முழிச்சு போயிட்டேன். ஆனா இப்ப நினைச்சா அத சிரிப்பா தாண்டா இருக்கு.
சரி விடு, அதான் எப்படியோ நல்லபடியா போய் வந்துட்டீங்கல்ல.